ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலாளி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி பிரிண்டிங்னா பிவிசி கார்டு பிரிண்டிங். பிவிசி கார்டுனா ஒன்றும் இல்லை, அந்த பிவிசி கார்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ பேங்க் கார்டெல்லாம் பார்த்துருப்பீங்களா, கார்டு கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கார்டு தான் பிவிசி கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்டில் நம்ம அந்த பேங்க் கார்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயே ஆதார் டைப், ஆதார் அச்சடிக்க முடியும். அதே மாதிரி ஸ்கூல் ஐடி கார்டு எல்லாமே அதில் தான் டைப் பண்ணுறாங்க. கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஐடி கார்டு எல்லாமே அந்த பிவிசி கார்டு மூலியமா தான் பண்றாங்க. இப்போ அந்த பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, இந்த பிவிசி கார்டு பிரிண்டிங் மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் பிவிசி அந்த கார்டு, ஒரு கார்டு 3 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. இதோட ரெண்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் பை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி கார்டு பிரிண்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேங்க் கார்டு மேக்ஸிமம் அவங்களே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பிரிண்ட் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணலாம் இந்த கார்டை. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸுக்கு அண்ட் ரெகுலர் பிஸ்னஸுக்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ரெகுலராக போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிரிண்டிங் பண்ணுற மாதிரியே தான். நீங்கள் இந்த பேப்பர் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கார்டை வச்சு பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு ஒரே டிசைன் தான். அந்த ஃபோட்டோ மட்டும் அந்த இடத்துல வச்சு மாற்றி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஒர்க் தான் இந்த மாதிரி ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறப்ப. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு கொண்டு நார்மலாக பேப்பரில் தான் ஜெராக்ஸ் அடிச்சுட்டு போவாங்க. சில பேர் ஆதார் கார்டு தொலைச்சிருவாங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் கொடுத்தது அட்டையில தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரவங்கிட்ட இந்த மாதிரி இந்த கார்டு மாதிரி இருக்கு, இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சுவாங்க. ஒரு 30 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா கூட போதும். நிறைய பேர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்டோட அந்த அட்டை, பிவிசி கார்டு ஒரு அட்டை உங்களுக்கு 5 ரூபா தான் வருது. பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 ரூபான்னு போட்டு கரண்ட் பில் செலவு அதெல்லாம் போட்டால் கூட மேக்ஸிமம் 8 ரூபா தான் ஆகும். நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு வச்சீங்கன்னா ஒரு கார்டு 20 ரூபா லாபம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் கடைக்கு வச்சிருந்தீங்கன்னா இந்த மிஷின் எடுத்து பண்ணலாம். இப்படி ஜெராக்ஸ் கடை எல்லாம் பண்ணனால இந்த மிஷின் தனியாக வாங்கி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைமாக கூட பார்ட் டைமாகவும் பண்ண முடியும், ஃபுல் டைமாகவும் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், தெருவுக்கு 4 ஜெராக்ஸ் கடை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கார்டில் பிரிண்ட் பண்ணுற கடை இருக்கவே கிடையாது. அதனால இந்த கடைக்கு போட்டி கம்மியாக இருக்கிறனால இது ரெக்யூர்மெண்ட் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும் வைக்கிறதுனால அந்த ஃபுல் ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கே கிடைக்கும். இது ஒரு லோ பட்ஜெட்ல பண்ணக்கூடிய போட்டி இல்லாத பிசினஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி ரிப்பன் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த ரிப்பன்ஸ் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ரிப்பன் வழியா தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறது. அந்த ரிப்பன் தீர்ந்து போச்சுன்னா அந்த ரிப்பன் வாங்குற மாதிரி இருக்கும். அதையும் பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் நீங்க பல்கா பண்ற மாதிரி இருந்தா மெயினா ஸ்கூல் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஸ்கூல் ஆர்டர்ஸ் அண்ட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, கம்பெனி அண்ட் காலேஜஸ். இந்த மாதிரி காலேஜுக்கு அப்ரோச் பண்ணீங்கனாலே இதில் நிறைய ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புது புது ஸ்டூடெண்ட் வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் புதுசு புதுசாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரெகுலராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லா ஸ்கூலையும் அப்ரோச் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் அப்ரோச் பண்ணி ஆர்டர் எடுக்கிற வரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறமேட்டு அந்த ஸ்கூல் வழியாக உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிஸ்னஸில் ஏன்னா முடிஞ்சதை சிம்பிளாக ஸ்டார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க யாராக இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்கள் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை எப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.